நீ பேசு சித்தி வீடியோ வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் அலாசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போர்வையை துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போன உடனே எனக்கு சித்தி ஃப்ரிட்ஜில் கோசா இது வந்து தர்பூசணி இருக்குது சாப்பிடு சித்தி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டான். அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. நான் வந்து எனக்கு மியூசிக் எங்கே கேட்டாலுமே என் பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு இந்த இது என்னது இந்த ஸ்டாண்டை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து வாய்ஸ் ஓவர் இருந்திருக்காது. ஸோ நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அக்கா வீட்டுக்கு வந்தாலே எங்கள் பாப்பாக்களுக்கெல்லாம் ஒரே குஷி தான். எனக்கு திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சா. ஸோ அதை அப்படியே பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாமா? நாளைக்கு வந்துட்டு பங்குனி உத்திரம், அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ தலை வேறு ரொம்ப வலிக்குது. ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நான் இது என்னது தர்பூசணி தான் சாப்பிட்டோம். இது எங்கள் கோயம்புத்தூர் சைடில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோசாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக இதை சாப்பிடும்போது ஒரு ரீல்ஸ் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கையை வந்து இப்படி பண்ணுவாங்க. எனக்கு திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சா. ஸோ அதை அப்படியே பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்வையெல்லாம் துவைக்கணும். அம்மா வந்து துவைச்சி போட்டாங்க பாதி. ஸோ பாதி இருக்குது. அப்புறம் பாயெல்லாம் அலசி போடணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் அலாசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போர்வையை துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முருகர் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாகிடுவார். அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து போர்வையை அலசி போட்டுட்டு அப்புறம் பாயையும் வந்துட்டு அலசி போட்டாச்சு. ஸோ போட்டு அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அப்புறம் அம்மா தான் வந்து இன்றைக்கி சமைச்சாங்களா. என்ன சமைச்சாங்கன்னா முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் அதாவது நிலக்கடலையை வந்து அரைச்சி போட்டு பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை ரெண்டும் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாளிச்சட்டியிலேருந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் நம்ம பாட்டு கேட்டே இருப்போம்ல, அதனால் சரி பாட்டை போடலான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு வீட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்க வேண்டியது தான். ஸோ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சா. எனக்கு வந்து டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. நான் வந்து எனக்கு மியூசிக் எங்கே கேட்டாலுமே என் பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு எந்த சாங்கோ இல்லை என்ன பீட்டோ கேட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் வந்துடும். அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோலையும் ஆடிட்டுருப்பேன். நிறைய பேர் கேட்பீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே ஆடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது டான்ஸு. ஸோ பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. என்ன பாட்டு அப்படின்னா மனசில் ஆயோ சாங் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு விளக்கமாறு கையில் வச்சுட்டே ஆடிட்டு இருந்தேன். ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி க்ளீன் பண்ணலாம். எனக்கு வந்து வேலை செய்யும்போது மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா பாட்டு வேணும். பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஒரு பேடான திங்க்கும் பண்ண மாட்டேன். அந்த பாட்டும் நானும் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் மோஸ்ட்லி எப்போது டிவியில் கரண்ட் இல்லைன்னா இல்லை கேபிள் இல்லை அப்படின்னாலுமே நான் ஃபோனில் போட்டுருவேன். போட்டுட்டு பாடிட்டே வந்து வேலை பார்த்துட்ருப்பேன். என் தம்பியெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவான். அங்கே தான் ஓடுதில்ல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு எப்போ துடைப்பேன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் திங்கக்கிழமை கண்டிப்பாக துடைச்சிருவேன். என்னென்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முருகருக்கு சாமி கும்பிடுவேன் நான். அது செவ்வாய்க்கிழமை கும்பிட்றனால எப்போவுமே வெள்ளிக்கிழமை துடைச்சிருவேன். திங்கக்கிழமை துடைச்சிருவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் நான்வெஜ் அது மாதிரி எடுத்துருப்போம், க்ளீன் பண்ணிடுவேன். ஓகேவா. ஸோ செவ்வாய் வெள்ளி மட்டும் துடைக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு பருப்பு வைக்கலான்னு சொல்லி உப்பு பருப்பு வச்சுட்டு நான் போய் மேலுக்கு குளிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.
ஸோ அங்கே போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அங்கே போய் பாப்பாங்களை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வர போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ சாவியை எடுத்து வண்டியில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் வாங்க. ஸோ நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அக்கா வீட்டுக்கு வந்தாலே எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் ஒரே குஷி தான். சித்தி வந்துட்டா சித்தி வந்துட்டா சித்தி வந்துட்டான்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அவங்களோட எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தர்ஷு சாப்பிட்டியா தர்ஷு? என்ன சாப்பாடு சாப்பிட போகிற சொல்லு. அம்மா என்ன சாப்பாடு செய்ய போகிறா? ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம் நாங்கள். அது எப்படின்னு பண்ணலாம் பார்க்கலாமா? வா. சித்திக்கு கறி குழம்பு வச்சுக்கிறியா? ஸோ அவங்க வீட்டுக்கு போன உடனே எனக்கு சித்தி ஃப்ரிட்ஜில் கோசா இது வந்து தர்பூசணி இருக்குது சாப்பிடு சித்தி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டான். எடுக்கும்போது படக்குன்னு கீழே வந்துட்டா. ஏன் பாப்பா இப்படி பண்ணுற அப்படின்னா, அப்புறம் இந்த சித்தி வெட்டி சாப்பிடு சித்தி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து திராட்சை இருந்தது நம்ம பாயசத்துக்கு போகிறது, அதையும் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருந்தா. ஆனால் பிங்க் கலரில் இருக்குது இந்த வீடியோவில். இது சாயங்களுக்கு இந்த மாதிரி கட்டலாமா? யார் வாங்கிட்டு வந்தா? யார் வாங்கிட்டு வந்தா? உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாரா? ஸோ 2 பாப்பா இருக்காங்க. ஒரு பாப்பா வந்துட்டு எழுதி தாச்சித்தி ஏபிசிடி அப்படின்னு சொன்னால், அப்புறம் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அவள் வந்து அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா, லீவ் விட்டாங்க 2 மாதம். அதனால் அப்பப்போ படிச்சிட்ருப்பான். சரி எழுதி கொடுத்தனா அவள் உட்காந்து 1 பை 1 ஏபிசிடி எழுதிட்டு இருந்தா. அப்புறம் இந்த சின்னவ இருக்கா பாருங்க, ஐயோ இவங்க 2 பேர். ஆனால் அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். என்னது இது? எழுது பி எழுது. ஏய் சி எப்படி எழுதுற? சித்தி எப்படி எழுதிருக்கா? நம்ம டி எழுதணும். டி ஃபார் டாக். அக்கா வந்துட்டு பாப்பாங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. சிம்பிளாக காய்கறி போட்டுட்டு சீரகம் அப்புறம் பெப்பரு உப்பு இதெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது இந்த மாதிரி தான் வந்துட்டு அவள் ட்ரை பண்ணி கொடுப்பா. வெளியே எங்கேயுமே வந்துட்டு வாங்கி கொடுக்க மாட்டா. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தலாமா வாங்க. நீ பேசு சித்தி வீடியோ வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸ்பூன் எனக்கு டேஸ்டே பண்ண தெரியாது. கொண்டா. கம்மியா இருக்கு. கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக இருக்கு. நல்லா இருக்கான பெப்பர். கொஞ்சம் ரைஸ் வேணா போடு. உனக்கு வேணுமா? மிக்ஸ் பண்ணலையா? பரவாயில்ல வாங்க. ஊதி தாண்டி கொடுக்குறேன். ஆமா சூடாவே இல்லை, அடிச்சு போடுவேன். சாப்பிட்றதுக்குள்ளே போய் அக்கா வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டான். சரி நான் வீட்டில் போய் ஊட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிஃபனில் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டேன். அவளும் வந்து டிஃபனில் போட்டு கொடுத்துட்டா. ஸோ எங்கள் பாப்பாங்களுக்கு வீட்டில் போய் ஊட்டிட்டு அவளுகளை தூங்க வைக்க வேண்டியது தான். ஏன் செருப்புடா?
2 செருப்பு கிடக்குது. ஏன் செருப்பு தான் தானாவா? போங்கடி. எல்லாருக்குமே அவங்களோட அக்கா குழந்தை இல்லை அண்ணன் குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு குழந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான். 2 பாப்பாங்களுமே வந்து ரொம்ப எமோஷ்னல். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் கடுப்பேற்றுவாளுங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அவளுங்க கொடுக்குற அன்புக்கு வந்துட்டு எதுவுமே ஈடாகாது. ஸோ அவ்வளோ அன்பு கொடுப்பாங்க. அப்புறம் பாப்பாங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு சாப்பாடை ஊட்டிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விளக்கு இருக்குது, விளக்கு கொஞ்சம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவளுகளை லைட்டாக தூங்க வச்சுட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் வந்துட்டேன். ஏதாச்சும் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, பக்கத்தில் இல்லை அப்படின்னா சூ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளுங்க. அதனால் சவுண்டு போடாமல் வெளியே வரணும். வெளியே வந்துட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி எடுத்துடலாம். ஏன்னா அவளுக்கு தூங்குகிற டைமில் நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் உண்டு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அவளும் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிடப்பாளுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம விளக்க கழுவி எடுத்துடலாமா. விளக்கு கழுவும் போது இது இருக்குல்ல, கோலப்பொடி வச்சு விளக்குனீங்க அப்படின்னா நல்லா பளிச்சு ஸ்ட்ராங் மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கரெக்டாக விளக்கி முடித்தோன்னா கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு. எங்களுக்கு வரும்போது நாங்கள் வந்துட்டு பிடிக்கல, ரொம்ப ஸ்லோவாக வந்தனால. அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நான் இது என்னது, இந்த ஸ்டாண்டை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து வாய்ஸ் ஓவர் இருந்திருக்காது. என்னென்னா, இது வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாண்டாகவும் மாற்றிக்கலாம், இல்லைன்னா செல்ஃபி ஸ்டிக்காக கூட மாற்றிக்கலாம். இதை நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலுமே நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். கீழே மேலே எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரூ. 216 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து அதில் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு கூட நிறைய பேசியிருந்திருந்தேன். ஆனால் வந்துட்டு அது கேட்கல. இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாமா. இதில் ப்ளூடூத் கனெக்ட்டும் இருக்குது. நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கீழே இருந்தே கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் இதை. நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. சரி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே செல்ஃபாக எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணி. நான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோவில் யாருமே டிபெண்ட் பண்ணி நான் எடுத்தது கிடையாது. எங்கே இடம் கிடைக்கோ அங்கே போய் ஃபோனை வச்சுட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாப்பாங்க எழுந்திரிச்சிட்டாங்க. பாப்பாங்க எழுந்திரிச்சோன்னே எங்கள் பாப்பா, என் தங்கச்சி வந்துட்டான். அவங்கக்கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன். சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதனால். நித்தோ ஓ நினப்பு நெஞ்சுக்குழி காயும், மாடு 2 பாதை 2 வண்டி இங்கே சேரும். பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லி புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. நான் பாடுறவங்க நாய்க்கு கூட பொறுக்கல போல. ஓகேவா, பாடட்டா. நட்டனரு ராத்திரியில் வெத்தலைய போட்டுக்கிட்டு உன்னெனப்ப மெல்லுறேனே நான் சுகமா. என்ன குறையம் பொறுப்பில் அத்தனைக்கும் நான் பொறுப்பா. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா. உன்னை சுற்றி வாரேன்,
உன்னை சுத்தி வாரேன் மூச்சரிக்க நானும் கண்ணாலோடு சாட போது உசுர கட்டி கொத்தாகத்தான் தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே கண்ணே உனக்கு கண்ணே மகராச தோண வேணுண்டா. நல்லா இருக்கா? கொஞ்சம் நம்ம மதியானம் வச்சோம்ல, அதோட உப்பு பருப்பு கொஞ்சம் இருந்ததா, சரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சட்னி மட்டும் கெட்டியாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு என் தம்பி வந்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான். அப்படியே அவனுக்கு வந்து ஆளுக்கு 2 2 தோசையை சுட்டு கொடுத்துட்டு அவங்களையும் சாப்பிட வச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்துட்டு நாளைக்கு சாமி கும்பிடணும்ல, அப்போ அக்காவும் எங்கள் தங்கச்சியும் போய் பூ மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வந்தாங்க. அதான் மணி எத்தனை 11 மணி ஆகுது. நான் உட்காந்து கட்டிட்டு கிடந்தேன். பாட்டை கேட்டுட்டு அப்படியே வந்து சாமிக்கு கட்டி வச்சாச்சு. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு முல்லைப்பூனா ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் அக்கா வந்து முல்லைப்பூவை வாங்கிட்டு வந்தா. அப்புறம் மல்லிகைப்பூவு, சாமிக்கு செவ்வந்தி பூ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அக்கா வந்து எனக்கு மல்லிகைப்பூ வந்து முல்லைப்பூ வந்து கட்டி கொடுத்துருந்தா. எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. சரி சும்மா இருக்காளேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கட்டிகிட்டு இருந்தா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதோடய ஸ்மெல்லு என்னோடய பழைய ஞாபகம்லாம் கொண்டு வரும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் நான் மோஸ்ட்லி நிறைய பூ வைக்க மாட்டேன். ஆனால் வச்சா கொஞ்சம் நிறைய வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு போயாச்சு. ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.